எகிரிய சிலிண்டர் விலை பாதிப்புகள் என்னென்ன? ஈரான் போர் சூழல் காரணமா சர்வதேச சந்தையில நிலவர போர் பதற்றங்களுக்கு மத்தியில வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைய மத்திய அரசு 993 ரூபாய் உயர்த்தியிருக்கு. கடந்த 3 மாதங்கள்ல மட்டும் வணிக சிலிண்டர் விலை 81% அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. ஈரான் மேல அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறதால உலக அளவுல கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் 19 கிலோ எடையுள்ள வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலைய மத்திய அரசு 993 ரூபாய் வரை உயர்த்தி இருக்கு. இதனால சென்னையில வணிக சிலிண்டரோட விலை 990 ரூபாய் 50 பைசா அதிகரிச்சு 3237 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் போர் தொடங்கியதிலிருந்தே வணிக சிலிண்டரோட விலை உயர்த்தப்படுவது இது 3வது முறையா பார்க்கப்படுது. மார்ச் மாசத்துல 144 ரூபாய், ஏப்ரல்ல 200 ரூபாய்னு உயர்த்தப்பட்ட நிலையில இப்போ மீண்டும் விலை அதிகரிச்சிருக்கு. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறது ஹோட்டல்கள் மற்றும் சிறு தொழில்களை பெரிதும் பாதிக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது. இந்த சுமைய மக்கள் மீது சுமத்துற வகையில உணவு பண்டம், தேநீர் விலை மற்றும் உணவு பொருள் டெலிவரி கட்டணத்தை ஹோட்டல் மேலும் அதிகரிக்கும் அபாய நிலை ஏற்பட்டிருக்கு. இது குறித்து பொருளாதார பேராசிரியர் விகாஷ் பிரகாஷ் சிங் சொல்லும்போது, உணவகங்கள்ல உணவுப் பொருட்கள் விலை மேலும் உயர்ந்து பில்கள் அதிர்ச்சி தரக்கூடும். சின்ன சிலிண்டர்களை நிரப்ப முடியாத நிலை ஏழை எளிய மக்களை கவலைக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு மத்தியில வணிக சமையல் கேஸ் கிடைக்காததால பல உணவகங்கள் 2 மாதங்களுக்கு முன்னாடியே மூடப்பட்டிருக்கு. சில உணவகங்கள்ல உணவு தயாரிப்பு அளவு குறைக்கப்பட்டிருக்கு. பல உணவகங்கள்ல விறகு அடுப்புகள்ல பயன்படுத்தி உணவும் தயாரிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் இப்போ அபரிமிதமான விலையேற்றம் தொழில் துறையினர் மத்தியில பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கு. சிறு தேநீர் கடை தொடங்கி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடுமையா பாதிப்பை சந்திக்கிற அபாய நிலையும் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் சங்கத்தோட கோவை மாவட்ட தலைவர் ஜே ஜேம்ஸ் இது பற்றி சொல்லும்போது, தட்டுப்பாடு காரணமா பலரும் பல மடங்கு விலை கொடுத்து வணிக சிலிண்டரை வெளிச்சந்தையில வாங்கி தொழில் நடத்தி வராங்க. இப்போ அரசே அதிரடியா விலையை உயர்த்தி இருக்கிறது தொழில் செய்வோரை கடுமையா பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே தொழில் பாதிப்பை சந்திக்க தொடங்கி இருக்கிற நிலையில இப்போ அதிரடியான விலையேற்றம் காரணமா 7000 ரூபாய் வரை வெளிச்சந்தையில விற்கப்படும் சிலிண்டர் இனி 10,000 ரூபாயா மாறவும் வாய்ப்பிருக்கு. அரசோட விலையேற்றம் அப்படிங்கிறது வெளிச்சந்தையில அதிக விலைக்கு விற்க வழிவகை செய்யும். அதோட பலரும் தொழில் செய்ய முடியாம தொழில் நிறுவனங்களை மூடும் அபாய நிலையும் ஏற்படும். வணிக சிலிண்டரோட விலையேற்றம் அப்படிங்கிறது தொழில் துறையினரோட முதுகெலும்பா இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில்துறைய அனைத்து மட்டத்திலுமே பாதிக்கும். விலையேற்றத்தை கட்டுப்படுத்துறதோட தடையின்றி சிலிண்டர் கிடைக்க ஏற்பாடும் செய்யணும். இனி இத காரணம் காட்டி தேநீர் கடைகள் தொடங்கி அனைத்து உணவகங்களிலுமே உணவுப் பொருட்களோட விலையும் நிச்சயம் உயர வாய்ப்பிருக்கு. இந்த விலையேற்றம் அனைத்து தரப்பு மக்களையுமே கடுமையா பாதிப்புக்கு உள்ளாக்கும். சிறு குறு தொழில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் வங்கி கடன், நிறுவன வாடகை போன்றவற்றையே சமாளிக்க வேண்டி இருக்கிறதால தொழில்துறையில மீண்டும் ஒரு அசாதாரண நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவை ரயில்வே பொருள் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தோட தலைவர் சுருளிவேல் இது குறித்து பேசுறப்போ, தொழில்துறை மிக மோசமான கவலை நிலைக்கு போயிட்டு இருக்கு. சட்டப்பேரவை தேர்தல் முடிகிற வரைக்கும் காத்திருந்து இந்த விலையேற்றத்தை திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் விழி பிதுங்கி நிக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறது அப்படின்னே தெரியாத நிலையில தான் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. வட மாநில தொழிலாளர்கள் அதிகம் பணிபுரிகிற தொழில் நிறுவனங்கள்ல வணிக கேஸ் மூலமா தான் அதிகமா சமைக்கப்படுது. இனி இது தடைப்பட்டுச்சு அப்படின்னா பொதுவாவே வேலைக்கு வருவதும் தடைப்படும். வேலைக்கு வரது தடை செய்யப்படும் போது உற்பத்தியும் பாதிப்படையும். அடுத்ததா ஊதியத்தை உயர்த்தியும் கேட்பாங்க. இப்படி பல சங்கிலிகள் அறுபடுதுன்னே சொல்லலாம். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வணிக கேஸ் சிலிண்டர் மிகவுமே அத்தியாவசியமான ஒண்ணு. இந்த விலையேற்றத்தின் மூலமா தொழில்துறை முற்றிலும் முடங்கும் அபாயமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சுருளிவேல்.